ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு கஸ்டமர் ஃபோன் அடித்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணி அப்படியே சரந்தாங்கி மலையை ஒட்டி சத்திரப்பட்டி நேரம் உள்ள இறக்கணும்னு சொன்னாங்க. அங்கிட்டலாம் காட்டு மாடு தெரியும். நைட்டு 12 மணி ஆயிரும். எப்படியும் போய் 10 மணி பிக்கப் பண்ணி அங்கே இறக்கி விட 12 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் கஸ்டமருக்கு பகலில் நான் இல்லைன்னா இன்னும் 1000 வண்டி. ஆனால் நைட்டு நம்மளை நம்பி கூப்பிட்றாங்க, அவங்களுக்காக போகணும் அப்படின்னு போனேன். ஏன்னா நான் சாப்பிட்ற, என் குடும்பம் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் என்னுடைய கஸ்டமர் எனக்காக சப்போர்ட் பண்ணது. ஆமாங்க. அதனால் என்னுடைய கஸ்டமரை நான் நினைக்க மறக்க மாட்டேன். அந்த வீடியோ ஃபுல்லாக நான் அங்கிட்டு போன வீடியோ ஃபுல்லாக போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நன்றி. ஆட்டோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள். பெரும் மழையோ அல்லது புயலோ நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவேன். நன்றி. வண்டி எடுத்துகிட்டு போனேங்க. ஆமாங்க, கருங்கும்முன்னு இருந்துச்சு. கடவுளே இடையில வந்து பிரேக் பிடிக்கல, வண்டி நிற்கல, யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி யாரும் காட்டு மாடு உள்ள வந்துடக்கூடாதுங்க அப்படின்னு வச்சுட்டு போயிருந்தேன். அதுபோக என்னென்னா களவாணி பயல்கள்லாம் இடையில இருந்தாங்கன்னா மறைச்சா ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அங்கிட்டும் விட முடியாது, இங்கிட்டும் விட முடியாது. அப்படி ஒரு பயத்தோடு தான் போனேன். ஆனால் இரவு நேர பயணம் யாருமே இல்லை. நான் ஒரு ஆளாக தான் அந்த ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கு நான் ஒரே ஆளாக தான் வந்தேன். சிங்கிள். நைட் நேரத்தில் காட்டு மாடு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் வந்தேன். ஆனால் கடவுளுடைய ஆசையால் எந்த ஒரு இதுவுமே வரல. ஆனால் எல்லாமே என்னுடைய வாடிக்கையாளர் தான் எனக்கு முக்கியங்க.